எல்லாருக்கும் வணக்கங்க. 17 வருஷம் கழிச்சு ஆர்சிபி வந்து சென்னையை வந்து பீட் பண்ணியிருக்காங்க சேப்பாக்கில். 2008 தான் இதுக்கு முன்னாடி ஆர்சிபி வந்து பீட் பண்ணியிருக்காங்க சேப்பாக்கில். இப்போ 17 வருஷம் கழிச்சு ஆர்சிபி வந்து சென்னையை பீட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி கிரியேட் பண்ணிட்டாங்க ஆர்சிபி. உண்மையிலே சூப்பராக விளாண்டாங்க ஆர்சிபி. சென்னையை பொட்டலம் பண்ணிட்டாங்க. சென்னையிலே வந்து உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயங்க. அவங்க ரஜித் பண்டிட்டார் கேப்டன் சூப்பராக கேப்டன் பண்ணார். ஃபீல்டிங் செட்டிங்கு, பவுலிங்கு எல்லாமே கரெக்டாக பண்ணாருங்க. சென்னையை லிட்ரலாக பொட்டலம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி டாஸை வின் பண்ண சென்னை வந்து ஒழுங்காக பேட்டிங் எடுத்துருந்துருக்கலாம். ஏன் பேட்டிங் எடுக்காமல் அவங்கள்ட்ட ஃபீல்டிங் எடுத்தாங்கன்னு தெரில சென்னையே. அதே ஒரு பெரிய மைனஸாக போயிடுச்சு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சாம் கரன் வந்து சென்னையில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாருன்னு சொல்லியிருந்தோம் போன வீடியோலேயே. அதே மாதிரி அந்த சாம் கரனும் ஸ்ட்ரகிளு, தீபக் கூடவும் ஃபெயிலியரு, ராகுல் திரிபாத்தியாவும் ஃபெயிலியருங்க. அவங்க ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து யாராலையுமே அடிக்க முடியல. ஃபஸ்ட்டு 10 ஓவருக்கு சிக்ஸரே வரலங்க சிஎஸ்கே பேட்டிங்கில். அவங்க சிஎஸ்கே பேட்டிங் வந்து சிக்ஸு அடித்த இதே வந்து ஃபஸ்ட்டு வந்து துபே தான் 6 அடித்தார் 10 ஓவர் கழிச்சு. ஆர்சிபி ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி 196 டார்கெட் அடிச்சிருந்தாங்க. ஃபிலிப் சால்ட்டு விராட் கோலி சூப்பராக ஸ்டார்ட் பண்ணாங்க. உண்மையிலே பாராட்டி ஆகணும். லிட்டரலாக அஸ்வினின்னு பொழந்து எடுத்துட்டாங்க. கலீல் அகமதி பொழந்து எடுத்துட்டாங்க. ஆனால் நூர் அகமது வந்து ஃபிலிப் சால்ட் விக்கெட் எடுத்துட்டாரு. பட் ஆனால் அஸ்வினை வந்து அடி வெளுத்து எடுத்துட்டாங்க. 22 ரன் கொடுத்துட்டாரு 2 ஓவருக்கு. மற்ற எல்லா பவுலர்ஸையும் இழுத்து எடுத்துட்டாங்க. பத்திரனா வந்து 4 ஓவருக்கு 33 ரன்னு. அவர் இன்ஜுரியில் இருக்காருனாங்க. ஆனால் வந்து விளையாண்டார் இந்த மேட்ச்சு. டிம் டேவிட் வந்து கேமியோ ஆடினாருங்க. 8 பாலுக்கு 22 ரன்னுங்க. அவங்களோட ரஜித் பண்டிட்டார் கேப்டன் வந்து 52 ரன் அடிச்சிருக்காரு. என்ன மாதிரி பேட்டிங் டிஸ்பிளே பண்ணாங்க ஆர்சிபி. சூப்பராக பேட்டிங் ஆடினாங்க ஆர்சிபி. லிட்ரலாக வந்து பொட்டலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதே மாதிரி சென்னையை வந்து பவுலிங் வந்து சென்னையை வந்து இன்னும் கொஞ்சம் மாற்றணும். அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட்டை வச்சு தான் பவுலிங்கை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்பின் இன்னும் வீக்காக இருக்குது சென்னைக்கு. இன்னும் நல்லா பவுலிங் போடணும். நூர் அகமது, அஸ்வின், ஜடேஜா அவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் வந்து சுத்தமாக கிடையாது சென்னைக்கிட்ட. கலீல் அகமது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். பத்திரானாவும் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணார். அடுத்த மேட்ச் வந்து கவுகாட்டி போகிறாங்க. அது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் ஆர்சிபி வந்து உண்மையிலேயே சூப்பராக பவுலிங் போட்டாங்க. ஏசல் 4 ஓவருக்கு 4 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்தாருங்க ஸ்டார்டிங்கில். ராகுல் திரிபாத்தியாவும் ருத்ராஜ் கைக்வாடையும் ஒரே ஓவரில் எடுத்தார். சூப்பராக பவுலிங் போட்டாருங்க. அதே மாதிரி ரஜித் பண்டிட்டார் வந்து கேப்டன்சி வந்து பாராட்டியே ஆகணுங்க. சுரேஷ் சர்மா வந்து லெஃப்ட் ஹேண்டர் பேட்டிங் பிடிக்கும்போது சுரேஷ் சர்மா வந்து கண்டி பவுலிங் கொடுத்தாரு நம்பி. அப்பயும் சுரேஷ் சர்மா வந்து நல்லா பவுலிங் போட்டாருங்க. இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கு வந்து ஆர்சிபி ஜெயிச்சதுக்கு மெயின் காரணமே வந்து ரஜத் பண்டிட்டாரோட கேப்டன்சியும் ஹேசல்வுட்டோட பவுலிங்கும் தான். ஸ்டார்டிங்லே 2 பேரும் அழகாக பண்ணிட்டாங்க. ரஜத் பண்டிட்டா பேட்டிங்கில் கலக்கினாரு, ஹேசல்வுட் பவுலிங்கில் கலக்கிட்டாரு. ஓவராலாக ஆர்சிபி வந்து சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க சென்னையில். 17 வருஷம் கழிச்சு சென்னையில் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காங்க ஆர்சிபி. இது வந்து பெரிய விஷயங்க. அடுத்த வர ஆர்சிபி வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக இருப்பாங்க போல இந்த 18th சீசன் ஐபிஎல்ல. ஏன்னா டீம் வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. டீம் இன்னும் சூப்பராக போக பார்த்தா அவங்க பேட்டிங்கு டேவிட் படிக்கல்னா பொழந்து எடுத்துட்டாரு இன்றைக்கி பேட்டிங்கில். ரஜித் பண்ணிட்டாலும் பொழந்து எடுக்கிறாரு. அவங்க லோ ஆர்டர் டிம் டேவிட் வந்து 8 பால்ல 22 அடிக்கிறாரு. 6 அடிக்கிறாரு. ஆர்சிபி பவுலிங்கும் சூப்பராக இருக்குது, பேட்டிங்கும் சூப்பராக இருக்குது. ஓவராலாக வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்குது இந்த ஐபிஎல்ல. அடுத்த மேட்ச்சு வந்து சிஎஸ்கே வந்து ராஜஸ்தானோட ஆடுறாங்க. ஆர்சிபி வந்து அவங்க ஹோமில் ஆடுறாங்க. பயங்கரமாக இருக்குது இந்த ஐபிஎல்ல. ஆர்சிபி வந்து ஒரு டஃப் காம்படிஷனாக இருக்கும் இந்த வாட்டி ஐபிஎல்ல. சல்யூட் டு ரஜத் பண்டிட்டார். அவர் கேப்டன்சிக்கே அவருக்கு பெரிய சல்யூட் கொடுக்கணும். ரஜத் பண்டிட்டார் கேப்டன்சி சூப்பராக பண்ணார் இன்னைக்கு. பயங்கரமான கேப்டன்சி ரஜத் பண்டிட்டார் பண்ணது. நல்லபடியாக ஜெயிச்சிட்டாரு. வந்து ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருந்தார் சென்னையை ஜெயிக்கணுன்ட்டு. அதே மாதிரி வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டாரு. 17 வருஷத்துக்கு அப்புறம் சென்னையை வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆர்சிபி. இதே பெரிய ஹிஸ்ட்ரி தான்.